மிக்ஸ் அண்ட் மச்சின் நர்க்ஸ் விரிக்ஸ் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. காசாவுக்கு மனிதாபிமான உதவி பயணங்களை மேற்கொள்ளும் குளோபல் சுமித் புளோட்டிலா எனப்படும் கடலணி கலங்கள் அவ்வப்போது இஸ்ரேலால் இடைமறிக்கப்படுவது தெரிந்த கதை. இவ்வாறாகவே இன்னொரு முறை இந்த கடற்கலங்கள் சைப்ரஸுக்கு மேற்கே மத்தியதரை கடலில் வைத்து இஸ்ரேலிய கமாண்டோக்களால் இடைமறிக்கப்பட்ட நிலையில் அதில் பயணித்த அனைத்து மனிதாபிமான செயற்பாட்டாளர்களும் பலவந்தமாக இஸ்ரேலின் அஷ்டோட் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்டவர்களில் இலங்கையைச் சேர்ந்த மனிதாபிமான ஆர்வலரான மருத்துவ கற்கை நெறி மாணவியான சமீரா மொஹாப்தீனும் அடங்கியுள்ளார். இவரை விடுவிக்க அனுர அரசாங்கம் தலையீடுகளை செய்ய வேண்டும் என கோரி இன்று கொழும்பிலுள்ள வெளியுறவு அமைச்சகத்துக்குள் ஒரு ஆர்வலர்களின் சந்திப்பு நடந்தது. இந்த பின்னணியில் இஸ்ரேலிய அமைச்சரவையில் இருக்கும் அதிதீவிர தேசியவாதியான பென்-குயிர் குறித்த ஆர்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அஷ்டோட் துறைமுகத்துக்கு சென்று அங்கு அவர்களை நடத்திய விதம் பெரும் சர்ச்சைகளையும் விசனங்களையும் கண்டனங்களையும் அனைத்துலக அரங்கில் ஏற்படுத்தியுள்ளது. கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் தரையில் மண்டியிட வைக்கப்பட்டு இருக்கும் பல ஆர்வலர்களுக்கு அருகில் சென்ற இந்த அமைச்சர் பெரியதொரு இஸ்ரேலிய கொடியை அசைத்து ஹீப்ரு மொழியில் இஸ்ரேலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் என நையாண்டியாக சொல்லியதுடன் தாங்கள்தான் எஜமானர்கள், நீங்கள் அடிமைகள் என்ற வகையிலும் கருத்தாடல்களை பதிவு செய்தார். முன்னதாக இதே அமைச்சர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆர்வலர்களை கடந்து சென்றபோது அதில் ஒரு ஆர்வலர் பலஸ்தீன விடுதலை குறித்து கொட்டொலியை எழுப்பிய போது குறித்த அந்த பெண் ஆர்வலரை இஸ்ரேலிய படையினர் தள்ளிவிட படையினரின் இந்த நடவடிக்கையை குறித்த அமைச்சர் பாராட்டும் வகையில் நடந்து கொண்டதும் காணொளிகளில் தெரிகின்றது. இதேபோல தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய தேசிய கீதம் இசைக்கப்பட்டு ஆர்வலர்கள் அனைவரும் மண்டியிட வேண்டிய வகையில் நகர்வுகள் எடுக்கப்படுவதும் இந்த காணொளியில் காட்டப்படுகின்றது. இஸ்ரேலிய அமைச்சர் பென்-குயிரின் இந்த செயல்கள் அனைத்துலக சீற்றத்தை தூண்டியுள்ளது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கூட தனது அமைச்சரவை சகாவை இந்த விடயத்தில் கண்டித்திருக்கின்றார். இந்த இழிவான செயலால் அவர் வேண்டுமென்றே இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் அவர் கூறினார். இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹப்பி கூட பென்-குயிரின் செயல்களை வெறுக்கத்தக்கவை, அருவருக்கத்தக்கவை என கண்டித்தார். இதேபோல பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் ஜெவட் கூப்பரும் இந்த காணொளி முற்றிலும் வெட்கக்கேடான காட்சிகளை கொண்டிருப்பதாக கூறியதுடன் அவசர விளக்கம் கோரி இஸ்ரேலிய தூதரகத்துக்கு பிரித்தானிய அரசாங்கம் ஒரு அழைப்பாணியை அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கனேடிய பிரதமர் மார்க் கார்னியும் இந்த மனிதாபிமான ஆர்வலர்களை இஸ்ரேல் நடத்திய விதத்தை வெறுக்கத்தக்கது என்று விவரித்தார். ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் இஸ்ரேலிய அமைச்சரை கண்டித்து இஸ்ரேலிய அதிகாரிகளின் நடவடிக்கைகள் இழிவானவை என்றும் விசனப்பட்டார். இதேபோல அயர்லாந்து, இத்தாலி, பிரான்ஸ், நெதர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் இந்த அதிதீவிரவாத அமைச்சரின் செயல்களை கண்டித்து இவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் விசனித்துள்ளன. ஆனால் இவ்வாறெல்லாம் அனைத்துலக விசனங்கள் வந்தாலும் குறித்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த அமைச்சரோ உடனடியாக தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து இஸ்ரேல் இனி ஒருபோதும் வளைந்து கொடுக்கும் நாடாக இருக்காது என்பதை காட்டவே தான் இந்த செய்கைகளை செய்தேன் என்றார் மமதையாக. ஈரானுடனான அமெரிக்காவின் பேச்சுவார்த்தைகள் ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நடக்கின்றது என பொறுத்திருந்து பார்ப்போம் என மீண்டும் இந்த விடயத்தில் நழுவிக்கொண்டார். ஒன்றில் தாம் ஒரு உடன்படிக்கையை எட்டிக்கொள்வோம் அல்லது சில கடுமையான நடவடிக்கைகளை ஈரான் மீது எடுப்போம் என சொல்லிக்கொண்ட ட்ரம்ப் தனக்கு சரியான பதில்கள் 100% திருப்திகரமாக கிட்டவில்லை என்றால் நிலைமை மிக வேகமாக மாறக்கூடும் எனவும் அமெரிக்க படைத்துறை எதற்கும் தயாராக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இதேபோலவே ஈரானும் தமது படைத்துறையும் எதற்கும் தயாராக இருப்பதாக பதிலுக்கு சூளுரை விடுக்கின்றது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் அனுசரணை முயற்சியின் அடிப்படையில் தெஹ்ரானுக்கு அமெரிக்காவின் புதிய முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் இந்த புதிய முன்மொழிவுகளை தமது அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஈரான் இன்று அறிவித்தது. அமெரிக்க தரப்பிலிருந்து பெற்ற புதிய முன்மொழிவுகள் தற்போது ஆராயப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வெளிநாடுகளில் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது,
ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியன தமது தரப்பின் முக்கியமான கோரிக்கைகள் என்றும் இந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்றும் தெஹ்ரான் மீண்டும் வாஷிங்டனுக்கு வலியுறுத்தல் ஒன்றை செய்திருக்கின்றது. அடுத்து கரீபிய பிராந்திய பதற்றங்கள் மீது ஒரு பார்வையை திருப்பினார். 1996 பிப்ரவரி மாதத்தில் வாஷிங்டனுக்கும் ஹவானாவுக்கும், அதாவது அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையில் அதன் ராஜதந்திர உறவுகளை கடுமையாக சேதாரப்படுத்திய ஒரு சம்பவத்தின் நீட்சி இப்போது கியூபாவின் முன்னாள் அரசு தலைவரும் கியூபாவின் முக்கியமான அரசியல் அடையாளமாக இருக்கக்கூடிய பிடெல் காஸ்ட்ரோவின் சகோதரருமான ரவுல் காஸ்ட்ரோ மீது புதிய குற்றச்சாட்டுக்களை அமெரிக்கா தொடுக்கும் ஒரு புதிய வழியை திறக்க வைத்துள்ளது. 95 வயதை அடுத்த மாதம் எட்டும் மூதாளராக ரவுல் காஸ்ட்ரோ இருக்கும் நிலையில் அமெரிக்கா அவர் மீது குற்றப்பத்திரிகை ஒன்றை நேற்று தாக்கல் செய்தது. கியூபாவில் பிடெல் காஸ்ட்ரோவின் ஆட்சி இருந்தபோது ரவுல் காஸ்ட்ரோ பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். அப்போது பிடெல் காஸ்ட்ரோவின் ஆட்சிக்கு அதிருப்தி தெரிவித்த கியூபவாசிகள், அதாவது அமெரிக்காவின் ப்ராக்சி கியூபர்கள், அமெரிக்காவில் இருந்தபடி பிடெல் காஸ்ட்ரோவின் ஆட்சிக்கு அவ்வப்போது குடைச்சல் கொடுப்பது வழக்கம். அவ்வாறாக குடைச்சல் கொடுத்து பிடெல் காஸ்ட்ரோவின் ஆட்சிக்கு எதிரான பரப்புரைகளை செய்த 2 சிறிய ரக விமானங்கள் கியூபா வான்படையின் மிக் ரக போர் விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தில் தான் இப்போது ரவுல் காஸ்ட்ரோ அமெரிக்காவால் குறிவைக்கப்படுகின்றார். ரவுல் காஸ்ட்ரோவுக்கு எதிரான அமெரிக்க நீதித்துறையின் இந்த குற்றவியல் குற்றச்சாட்டுக்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் ஒரு பழைய வழக்கின் புதிய தொடக்கமாகும். அன்று கியூபாவில் பயன்பாட்டில் இருந்த ரஷ்யாவின் மிக் ரக போர் விமானங்கள் நடத்திய இந்த தாக்குதலில் அமெரிக்க குடிமக்களை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டியமை, விமானத்தை சுட்டு வீழ்த்தியமை, 4 கொலைகளை செய்ய முயன்றமை ஆகிய குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் ரவுல் காஸ்ட்ரோ மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இப்போது அமெரிக்க நீதித்துறை ரவுல் காஸ்ட்ரோ மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துவிட்டதால் இவரையும் வெனிசுலாவின் முன்னாள் அரசு தலைவர் நிக்கோலாஸ் மதுரோவை அதிரடியாக ஒரு இராணுவ நடவடிக்கை மூலம் தூக்கி கொண்டு சென்று அமெரிக்க சிறை கூண்டுகளுக்குள் வைத்ததைப் போல ரவுல் காஸ்ட்ரோவையும், அதுவும் 95 வயதை அடுத்த மாதம் மட்டும் ரவுல் காஸ்ட்ரோவையும் அதிரடியாக அமெரிக்கா கைது செய்ய ஒரு இராணுவ நடவடிக்கையை நடத்துமா என்பதுதான் இப்போது பரபரப்பான ஒரு விடயமாக மாறியுள்ளது. அன்று பிடெல் காஸ்ட்ரோவின் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியாளர்களுக்கு சொந்தமான இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்னர் தீவிரமான புலனாய்வுகள் நடத்தப்பட்ட போது அன்று மியாமி மற்றும் டம்பாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் வரை கியூபா உளவாளிகள் ஊடுருவியிருந்த விடயத்தை அமெரிக்காவின் சமஷ்டி புலனாய்வு முகமையான FBI கண்டுபிடித்திருந்தது. லாரெட் அவிஸ்பா அல்லது வாஸ்ப் நெட்வொர்க் என அறியப்பட்ட இந்த கியூபா உளவாளிகளின் வலையமைப்பு மியாமில் இருந்த காஸ்ட்ரோவுக்கு எதிரான கியூபா சமூகத்துக்குள் நன்றாகவே ஊடுருவி உள்ளக தகவல்களை பெற்றதையும் FBI முகர்ந்து பிடித்திருந்தது. மியாமியில் கியூபா சமூகத்திடையே செயற்பட்ட இந்த உளவாளிகள் தான் திட்டமிட்ட இந்த பயணிகள் விமான பயணம் குறித்து கியூபா இராணுவத்திற்கு தகவல்களை வழங்கியதாகவும், இவர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தான் கியூபாவின் வான்படை இந்த பயணிகள் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் FBI கண்டுபிடித்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போது ரவுல் காஸ்ட்ரோவை பிடித்து அதன் மூலம் கியூபாவை ஒரு வழிக்கு கொண்டு வர அமெரிக்கா முயலும் இன்னொரு முயற்சி பகிரங்கப்பட்டுள்ளது.